12ஆம் வகுப்பு வேதியியல்ல அலகு 6 திடநிலைமை சாலிட் ஸ்டேட்ல பொதிவுத்திறன் கணக்கிடல் கால்குலேட் பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார் சிம்பிள் கியூபிக் பாடி சென்டர்ட் கியூபிக் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்ல சிம்பிள் கியூபிக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் பாடி சென்டர்ட் கியூபிக்கு பார்க்கலாம். பாடி சென்டர்ட் கியூபிக்ல ஆட்டம்ஸ் எங்க அமைந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அணுக்கள் 8 மூலைகள் அமைந்திருக்கு. கூடுதலாக அந்த கனசதுர அமைப்பின் மையத்தில் அமைந்திருக்கு. ஸோ இதுதான் படத்துல காமிச்சிருக்கோம். மையத்துல ஒரு அணு அமைந்திருக்கு. அதுக்கடுத்து இதுல அணுக்கள் எந்த வகையில தொட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மூலையில இருக்கிற அணு மைய அணு வழியாக அதற்கு மூலை வெட்டத்தின் எதிரே, அதாவது ஒரு மூலையில இருக்கிற அணு மற்றொரு மூலையில மூலை வெட்டத்தின் வழியே தான் தொட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு நம்ம கருத்தில் எடுத்துக்கொண்டு அப்படிதான் இருக்கு. அதை வைத்துக்கொண்டு அந்த மூலை வெட்ட நீளத்தை கணக்கிட்டு அந்த கோலத்தோடைய ஆரத்தை நம்ம கணக்கிட போறோம் ஃபர்ஸ்ட். இதுக்காக நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துவோம். இதெல்லாம் புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நான் இதை எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட போறேன். இங்க நான் என்ன செய்திருக்கேன் பாருங்க. முதல்ல அந்த கனசதுர அமைப்பு வரைஞ்சிருக்கேன். அடுத்ததா எதிர்மூலையில இருக்கிற ஒரு அணு அதாவது கனசதுரத்துல உச்சியில பின்பக்கமா அமைந்திருக்கிற ஒரு மூலையில் உள்ள அணு வரைஞ்சிருக்கேன். அதுல மைய அணுவா ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 மூலையில இருக்கிறது பாதி ஆரம் ஆறுன்னு கொடுத்துருக்கேன். மையத்தில் இருக்கக்கூடியது முழுமையா 2Rன்னு கொடுத்துருக்கேன். அந்த ப்ளூ கலர் இருக்கிற அந்த நீலக்கோடு தான் மூலை விட்ட நீளம். தட் மீன்ஸ் டயகனல் லென்த் தட் இஸ் ஈக்குவல் டு 4R. அந்த 4R √3Aன்னு எப்படி வருது அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும்னா, அதுக்கு பித்தாகரஸ் தேற்றத்தை அமைக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு முதல்ல ஒரு ரெட் கலர்ல ஒரு முக்கோணம் எடுத்திருக்கேன். நீளம் அகலம் தெரியும் ஏஏ. அப்போ கர்ணம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கர்ணம் என்ன வரும் அப்படின்னா √2A வரும். அந்த √2A வச்சுக்கிட்டு அடுத்து ஒரு ப்ளூ கலர் முக்கோணத்தை அமைக்கிறேன். அதுல இந்த நீளம் தெரியும், அதாவது ஏற்கனவே ஒரு கர்ணம் கண்டுபிடிச்சலாம் √2A. அடுத்தது இன்னொரு ஏ இருக்கு. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது கண்டுபிடிச்சோம்னா √3A வந்துடும். ஸோ இது புத்தகத்துல கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் பார்த்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஏன் அதை நான் கொடுக்கல, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் போலன்னா அதுக்கு மார்க் பெருசா இல்லை. இந்த வருஷம் இது 3 மார்க்ல கேட்கும் போது அதுக்கெல்லாம் மார்க் டிவிஷனே இல்லை. ஸோ டைரக்டா வாட் இஸ் ஆர் அப்படின்னு எழுதுறதுக்கு தான் மார்க். அப்போ நம்ம இது மாதிரி நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னாவே மதிப்பெண் பெற்று விடுவீர்கள். டயகனல் லென்த் 4R இஸ் ஈக்குவல் டு √3A. R is equal to √3A by 4. Diagonal length 4R equal to √3A. அப்போ R என்ன அப்படின்னு பார்த்தோம்னா √3A by 4. இதுக்கு தான் நமக்கு ஆஃப் மார்க் கொடுத்தாங்க. அடுத்ததா வால்யூம் ஆஃப் கியூப். வால்யூம் ஆஃப் கியூபிக் யூனிட் செல் உங்களுக்கு தெரியும். நீளம் அகலம் உயரம் A பெருக்கல் A பெருக்கல் A, அப்போ A கியூப். இது நம்ம சிம்பிள் கியூப்லையும் பார்த்துருக்கோம். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கால்குலேட் பண்ணணும். அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா? ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 4/3 πr3. ஆர் மதிப்பை பிரதிடுங்க. இந்த ஆர் மதிப்பை அந்த ஆர் மதிப்பை பிரதிட்டு அதை அந்த ஸ்டெப்பை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கிடைக்கும். அதுதான் அங்கே கொடுத்துருக்கோம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் V equal to √3 πa³ by 16. சரி, அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் என்னது? சிம்பிள் கியூப்ல 1, பாடி சென்டர்ட் கியூப்ல 2. அதுதான் அங்கே n equal to 2 பிராக்கெட்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் செல் 2. அது எப்படி வந்தது? அது உங்களுக்கு தெரியும். அது நம்ம ஒரு 2 மார்க் கொஸ்டினா வரும் அப்படின்னு சொல்லி
வேற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் பை இட் ஷேரிங் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாடி சென்டர்ட் ஆட்டம் பை இட் ஷேரிங் அப்படின்ட்டு. அப்போ NC by 8 ப்ளஸ் NB by 1 அப்படின்னு போட்டிருப்போம். 8 by 8 ப்ளஸ் 1 by 1 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2ன்னு சொல்லியிருப்போம். அந்த 2 தான் இது. அப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னா 2 இன்ட்டு இங்கே இருக்கிற அந்த வால்யூமை நம்ம பெருக்கணும். பெருக்கணும்னா என்ன, அதுதான் டோட்டல் வால்யூம். அப்போ டோட்டல் வால்யூம் போவோம். சரி, மீண்டும் நம்ம மார்க் டிவிஷன் சொல்லிடுவோமா? ஸோ அப்போ மார்க் இந்த வருஷம் இங்கே ஒரு ½ மார்க் கொடுத்தாங்க, அடுத்தது இதுக்கு ஒரு ½ மார்க் கொடுத்தாங்க. அவ்வளோதான். சாரி, இவ்வளோ அளவுக்கு 1 மார்க் தானா அப்படின்னா 1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. இது 3 மார்க் கொஸ்டினாக கேட்கும்போது. இதுவே 5 மார்க் கொஸ்டினாக கேட்கும்போது இன்னும் இதுக்கு ஒரு ½ இதுக்கு ஒரு ½ வரும். ஸோ இந்த ஏரியா வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்தது நம்ம டோட்டல் வால்யூம் கால்குலேட் பண்ணுறது போயிடலாமா? எஸ், இங்கே உங்களுக்கு வால்யூம் இருக்கு, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணால் அந்த 2க்கும் 16க்கும் அடிப்படும். அடிப்பட்டால் டினாமினேட்டரில் 8 வரும். அப்போது டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் √3 πa3/8ன்னு கிடைச்சிது. சரி, அடுத்த ஸ்டெப் என்னது? முக்கியமான ஸ்டெப். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ மார்க் நான் கோடு போட்டிருந்தேன்? இந்த வருஷம் பப்ளிக்கில் 3 மார்க் கேட்கும்போது 1 மார்க் கொடுத்துருந்தாங்க மேற்கண்ட பகுதிக்கு. 5 மார்க்காக வந்தால் 2 மார்க்ஸ் அலாட் ஆகும். இன்னும் ரிமைனிங் 3 மார்க்ஸ் என்னன்னா, அதுதான் மெயின் பிக்சர்னு சொல்லக்கூடிய மெயின் கீ இங்கே தான் இருக்குது. என்னன்னா, ஃபார்முலா 1 மார்க், சப்ஸ்டியூஷன் 1 மார்க், ஆன்சர் 1 மார்க். ஸோ இது மனப்பாடம் பண்ண வேண்டாம். நம்ம எளிய கணசதுர அமைப்பில் நம்ம என்ன செய்தோம் அதே மெத்தட் தான் இங்கேயும் செஞ்சுருக்கோம். ஃபார்முலா என்னது? Packing efficiency is equal to total volume occupied by spheres by volume of unit cell. பர்சன்டேஜில் சொல்கிறதுனால 100ஆல் பெருக்கிக்கிறோம். 1 மார்க் வாங்கிடலாமே. அடுத்தது சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னது? ஸோ அதுதான் மேலே கால்குலேட் பண்ணியிருக்கோம் அல்லவா? வால்யூம் ஆஃப் ஸ்பியரை கால்குலேட் பண்ணிங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தெரிஞ்சுன்னா அதால் பெருக்கி நீங்கள் டோட்டல் வால்யூம் தெரியும். அந்த டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியரை சப்ஸ்டிட் பண்ணுங்க. √3 πa3/8. அதுக்கடுத்து வால்யூம் ஆஃப் கியூபிக் யூனிட் செல் A3 அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இன்ட்டு 100 1 மார்க் வாங்கிடலாம். இப்போ இதை சிம்பிளி பண்ணுங்க, இல்லைன்னா மனப்பாடம் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. சிம்பிளி பண்ண தெரியணும்னா அந்த A3 போயிடும். போயிடுச்சுன்னா √3 π/8 இன்ட்டு 100 வரும். √3க்கு வேல்யூ 1.732, பைக்கு வேல்யூ 3.14 இன்ட்டு 100. இந்த மூணுத்தையும் பெருக்கி 8ஆல் வகுத்தீங்கன்னா ஆன்சர் 67.9 சம்திங் வரும் எக்ஸாக்டாக. அதை ரவுண்ட் பண்ணோம்னா 68, 67.9 சம்திங் வரும். அதை ரவுண்ட் பண்ணோம்னா 68ன்றது ஆன்சர். ஸோ இங்கே முக்கியமாக புரிஞ்சுக்கிட்டீங்களா பாருங்க. சரி, அடுத்தது வேக்கண்ட் பார்க்கணும். வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து இந்த பேக் ஆகிருக்கிறத கழிங்க. அதாவது 100 மொத்த பரப்பு, அதில் எவ்வளோ பேக் ஆகிருக்கு? 68% பேக் ஆகிருக்கு. அப்புறம் ரிமைனிங் என்னது? 32. தட் இஸ் அ வேக்கண்ட் ஸ்பேஸ். இன்னும் 32% வெற்றிடம் உள்ளதுன்னு இதில் முடிக்கிறோம். இதே மாதிரி தான் எளிய கணசதுரத்துக்கா சார்? ஆமாம், எளிய கணசதுரத்துக்கு கூட இதே மாதிரி வெற்றிடம் கணக்கிட வேண்டும். ஸோ புரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த கொஷினு. 5 மார்க் கொஷினுக்கு என்னென்ன எழுதணும்? எட்ஜ் லென்த் என்ன, சிம்பிள் கியூபில். இதில் டயக்னல் லென்த் என்ன, அதுக்கடுத்து ஆர், அதுக்கடுத்து வால்யூம் ஆஃப் கியூப், வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஆர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வரீங்க, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் கால்குலேட் பண்ணுறீங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸால் பெருக்கணும்னா டோட்டல் வால்யூம் கிடைச்சிது. அதுக்கடுத்து பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார்முலாவில் எழுதுங்க, ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணால் ஆன்சர். தேங்க்யூ.